ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. श्री विष्णु चित्त कुलनंदन कल्पवल्लियों श्रीरंगराज हरिचंदन जोक दृश्याओं साक्षाक्षमं करुणजा कमलामिवन्यं गोदामनन्य चरणका சரணமோ பிரபத்யே. நாராயணியத்தினுடைய 24வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை பட்டத்திரி வர்ணிச்சென்றிருக்கார். பலவிதமாக இரண்யகசிபு பிரகலாதனும் துன்புறுத்தின்றிருக்கான்னு. பிரகலாதனும் எதற்கும் அஞ்சல, பகவத் பக்தி இருக்கிறதுனால பயநாசனகான்னு மகாவிஷ்ணுவுக்கு பேரு. பயத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான், பயத்தை போக்கக்கூடியவரும் அவர்தான். பாகவதோத்தமாளுக்கு பிரகலாதன் மாதிரி இருக்கிறவாளுக்கு பயநாசனாகவும், இரண்யகசிபு மாதிரி இருக்கிறவாளுக்கு பய கிருத்தாகவும், பயத்தை அளிக்கபவராக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அவருடைய தொணருக்கச்சே அவன் எதுக்கு பயப்படணும்? எல்லா விதமான இடர்பாடுகள்ல இருந்தும் அவன் எழுந்து வந்துருக்கான்னு சந்தோஷமா வர்ணிச்சிருக்கார் நாராயண பட்டத்திரி. அதற்குள் நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். சென்னை வேளச்சேரி ரயில்வே நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆதம்பாக்கத்தில் உள்ள சிவாவிஷ்ணு ஆலயத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திருக்கோயிலிலே அநேகமாக அனைத்து தரிசனங்களையும் முடித்துவிட்டு இதோ நாம் சிறிய மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய லட்சுமி அயக்ரீவர் உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். அமர்ந்த திருக்கோலத்திலே அயக்ரீவருக்கே உண்டான நீண்ட முகத்தோடு ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருத்திம் என்றவாறு திறந்த நேத்திரங்களோடு கிரீடத்தை தரித்துக் கொண்டு உயர்ந்த திருமண்காப்போடு லட்சுமி அயக்ரீவன் என்ற திருநாமத்தை பெற்றிருப்பதால் மடியிலே லட்சுமியை அமர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலம். லட்சுமியும் நம்மை நோக்கி அருளை வாரி வழங்கிக் கொண்டு கிரீடத்துடனும் திலகத்துடனும் வெள்ளை சிகப்புக்கல் மாலையுடனும் ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு சேவையை அளிக்கின்றார். லட்சுமி அயக்ரீவருடைய திவ்ய தரிசனத்தோடு இங்கு இதோ சிறிய சந்தான கோபாலனுடைய ஒரு திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். அழகான மெத்தன்ன பஞ்சசயனத்தில் தான் சயனித்துக் கொண்டு தன்னுடைய ஒரு திருவடியை தூக்கி தன்னுடைய திருவாயிலே வைத்துக் கொண்டு கண்களை அகல விரித்துக் கொண்டு மற்றொரு திருவடியை அழகாக நீட்டிக்கொண்டு ஆதிசேஷனுக்கு கீழ் சேவை அளிக்கக்கூடிய சந்தான பாக்கியத்தை அளிக்கக்கூடிய இந்த சந்தான கோபால சுவாமியோடு மட்டுமல்லாமல் இங்கு பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வார், எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்த திருமங்கை ஆழ்வார், ஸ்ரீமான் வெங்கடநாதார்யகா கவிதார்க்கிக கேசரி என்ற சுவாமி தேசிகன், பாஷ்யக்காரரான ராமானுஜர், இவர்கள் நான்வரும் அழகாக அந்தந்த திருக்கோலத்திலே உற்சவமூர்த்திகளாக நமக்கு சேவையை அளிக்க இதோ அந்த திவ்ய தரிசனத்தோடு ஆழ்வார்களுடைய வரிசையிலே ஒருவராக சேர்ந்து கொண்ட ஒரே பெண்ணாழ்வாரான ஆண்டாள் நாச்சியாருடைய உயர்ந்த தரிசனத்தை இந்த மார்கழி மாதத்திலே குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் என்று பாசுரத்தை உணர்த்திய ஆண்டாளை ஒரு குத்து விளக்காக தரிசிக்கின்றோம். சிறிய விமானத்திலே சுதை வடிவத்திலே இரு தோழிகளோடு ஆண்டாள் இங்கு எழுந்தருளி இருந்தாலும் மூலவருடைய திவ்ய தரிசனம் ஆச்சரியமாக அமைந்துள்ளது. அழகாக நின்ற திருக்கோலத்திலே சாந்தமான திருமுகத்துடன் திலகத்தை தான் சார்த்திக் கொண்டு கருணையான கண்களுடன் ஒரு திருக்கையிலே தாமரை பூவை வைத்துக் கொண்டு ஆகா அந்த தாமரை பூவிற்கு மேல் அழகான இவள் ஆண்டாள் என்று அடையாளம் காட்டக்கூடிய கிளியும் நமக்கு சேவையை அளிக்கின்றது. முத்து மாலைகளையும் தரித்துக் கொண்டிருக்கின்றாள். கெம்புக்கள் பதிக்கப்பட்ட அட்டிகை ஒட்டியானத்துடனும் பச்சை வஸ்திரத்துடனும் தன்னுடைய 2 திருவடிகளுடைய சேவையை நமக்கு அளிக்கக்கூடிய ஆண்டாள் இதே திருக்கோயிலிலே அதே போன்று உற்சவமூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே கொண்டையுடனும் தாமரையுடனும் அதிலே அமர்ந்திருக்கக்கூடிய கிளியுடனும் இடது கையானது அழகாக இவ்வளவு திவ்ய தரிசனத்தை நமக்கு அளிக்க அழகிய திருமுகத்தோடு திறந்த கண்களோடு முத்து மாலைகளைத்தான் சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் பிரகலாதனை பகவான் காப்பாற்றக்கூடிய வைபவத்தை ஸ்ரவணம் செய்வதற்காக நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம்.
பட்டத்திரியும் தொடர்கின்றார். குருவாயூரப்பா சசூல இராவித்த சுபக சுமதுதோ திக்கஜகனை மகா சர்ப்பைகி தஷ்டோப்யசன கராகார விதுதகா. யானையை கூட்டு பிரகலாதனை மெதிக்க சொல்லிட்டான். யானை அப்படி காலை தூக்கிண்டு பிரகலாதனை மெதிக்க வந்துதான். அப்ப பிரகலாதன் என்ன பண்ணா, ஓம் நமோ நாராயணாயான்ற மந்திரத்தை உறக்க சொல்லலையா. அந்த யானையை பார்த்து பிரகலாதன் ஒரு வார்த்தை சொன்னானா. என்ன சொன்னான்னு கம்பர் ராமாயணத்துல சொல்றார். பிரகலாதனுடைய திருவாக்கு இருக்க, எல்தாய் பண்டோர் இடங்கர் விழுங்க முந்தாய் நின்ற முதற் பொருளே என்று உந்தாய் தந்தை இனத்தவள் ஓத வந்தால் என் மனத்தினல் என்றால். அழகான பாசுரம். பிரகலாதன் சொன்னானா, ஏ யானையே, என்ன நீ அழுத்தி அழிக்கணும்ன்ற எண்ணத்தோட வர. ஆனா உன்னோட இனத்தை சேர்ந்த ஒரு யானை ஒரு காலத்துல என்ன பண்ணித்து தெரியுமா, அதற்கு ஒரு முதல காலை பிடிச்சு விழுங்கணும்னு நினைக்கிற சமயத்துல முதற் பொருளே என்று ஆதி மூலமேனு கூப்பிட்டது யார் தெரியுமா? வேற யாருமே இல்ல. உன் தாய் தந்தை இனத்தவன் ஓதக. உன்னுடைய யானை வம்சத்துல வந்த ஒத்தல் கஷ்டத்துல இருக்கும் போது ஆதி மூலமேனு ஓதின போது யார் ஓடி வந்து சங்கு சக்கரத்தோட கருடன் பேர்ல காப்பாத்தினாரோ, யார் வந்து உங்க வம்சத்தை ரட்சிச்சாரோ, வந்தான் என் மனத்தில் உள்ளான். அவன் தான் நீ மெதிக்க வர இடத்துல என் நெஞ்சில இப்ப இருக்கான். அதனால அவனை மெதிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோ. என்ன அழிக்கிறத பத்தி கவலை இல்ல. காலை என்னுடைய திருமார்பில வச்சேன்னா உன்னுடைய வம்சத்தை காப்பாத்தின மகாவிஷ்ணு இதுக்குள்ள இருக்கான்னு சொன்ன உடனே யானை மெதிக்குமா? காலை கீழே வச்சது. பிரகலாதனுடைய ஹிருதயத்துல துதிக்கைய வச்சு நம்ம வம்சத்தை காப்பாத்தின கஜேந்திர வரதன் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சமயத்துல நாம இவனை அழிக்கலாமான்னு 3 சுத்து சுத்திட்டு வேகமா ஓடி போயிடுத்தான். இரண்யகசிபுவுக்கு விஷயம் காதல எட்டித்து, ஓஹோ யானையும் அங்கேருந்து கிளம்பி போயிடுத்தா, ஏதோ இவன் ஒரு மாயாவி இவனை ஆட்டி படைச்சுட்டு இருக்கான் போல இருக்கேன்னு. விடாதீங்கடா அவனே, அத பிரகலாதனை அழிச்சுட்டு அந்த நல்ல செய்தியை சொன்னாதான் எனக்கு தூக்கம் வரும். யானை அழிக்கலன்னா என்ன, நீங்க கார்கோடகன் போன்ற விஷ பாம்புகள்லாம் இருக்க, பாம்பாட்டி அழிச்சுன்னு வந்து விஷ பாம்புகளா அவன் பேர்ல ஏவி விடுங்கோன்னு சொன்னான். விஷ பாம்புகள் 4 பக்கமும் பிரகலாதன் கையில செங்கிலியால கட்டி வச்சிருக்கா. 4 பாம்புகளும் அவனை கொத்த வருது. அப்ப பிரகலாத சுவாமி என்ன பண்ணாருன்னா, கருடமகில வேத நீட்டாதி ரூட்டம் விஷத் பீடனோத்கல்டி தாஹ குல்ட வைகுல்ட. குருவாயூரப்பா, உன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் யார் இருக்கானோ அந்த கருட பகவான் அப்படி பிரார்த்தனை பண்ண உடனேயே பெரிய திருவடியான கருடன் ஓடி வந்து அந்த உத்தமமான அந்த சர்ப்பங்கள் எல்லாத்தையும், கார்கோடகன் மாதிரி விஷப்பாம்புகள் இருக்க எல்லாத்தையும் இவனை அழிக்க வந்த நீங்கள்லாம் உத்தமமான சர்ப்பங்கள்னு நான் எப்படி சொல்ல முடியும்? பேர்லவனா உயர்ந்தவர்களாக இருக்கலாம்னு அதை கொத்திண்டே ஓடி போயிட்டானா. அதனால தான் நம்ம இப்ப தரிசனம் பண்ண திருக்கோயில்ல கூட நிருசிம்மனுடைய ஒரு திருவடி பக்கத்துல பிரகலாதனும் அதே திருவடியில மறுபக்கத்துல கருடனையும் நம்ம தரிசனம் பண்ணமே. இந்த சரித்திரத்தோட அதை ஒப்பிட்டு பார்க்கும் போது கருடன் வந்து பிரகலாதனை காப்பாத்தினான்னு நமக்கு புரியுது. இதையும் கேள்விப்பட்டா, அப்படியா? அவனை முதல்ல ஒரு கல்ல முதுகலை கட்டி நேர ஒரு கடல்ல கொண்டு தள்ளுங்கோன்னு பிரகலாதனை அழிக்க சொல்லி உத்தரவு போட்டானா. கல்ல முதுகலை கட்டினா, ஏன் கல்ல முதுகலை கட்டினான்னா, கல்ல கட்டி கடல்ல தூக்கி வீசி எறிஞ்சா கல்லு உள்ளுக்குள்ள போய் அப்படியே இழுத்துண்டு கொண்டு போய் தள்ளிடும். இவனால மேல வர முடியாது. அந்த பாரமானது அப்படியே அழுத்தம். அதனால பெரிய கல்ல கட்டி அப்படி உள்ள தள்ளின உடனே என்ன ஆச்சுன்னா, சிலையிற்றின் புனலிற் சிலையாலில் இளையர் பிள்ளையன பொலிகின்றான். அந்த கல் அப்படியே திரும்பி பிரகலாதனை தாங்கிண்டு தொப்பம் மாதிரி மிதந்துதான். எந்த கல்லு உள்ள இழுத்துன்னு போகும்னு முதுகலை கட்டினாரோ அது திரும்பித்து அதுக்கு மேல இவன் அனாயாசமா நாராயண நாராயண நாராயணன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கான். அப்ப அவனை பார்க்கும் போது எப்படி இருந்ததுன்னா, கண்ணன் பிரளய காலத்துல ஆளிலை மேல படுத்துட்டு இருந்தால் சந்தான கோபாலனாக சயன கோலத்துல இப்ப கூட தரிசனம் பண்ணமே, அதே சொரூபத்துல இவன் கல்லு மேல படுத்துட்டு இருக்கிறது. ஆலி நிலையாய் அருளேனோர் எம்பாவாய்னு ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தனை பண்ண வடபத்ர சாயியாக இவன் படுத்துட்டு இருக்கிற ஒரு ரூபமானது ஏற்பட்டது. அதுல இருந்து இவன் தப்பிச்சுட்டானா. சமுத்திரராஜன் வந்து கைய கூப்பி அனுப்பினானா, அப்பா உன்னை போய் நான் அழிப்பனா? உலகத்துல பகவானான மகாவிஷ்ணுவனுடைய பெயரை நீ சொல்லிட்டு இருக்க,
நாராயணனுடைய திருநாமத்தை சொல்றவாளுக்கு சம்சாரம்ன்ற பிறவி பெருங்கடலே சின்ன ஒரு கடலா ஆயிடும். நானே அதுக்கு இந்த சம்சாரம்ன்ற கடலுக்கு பார்த்தா நான் ஒரு சிறிய கடல். சம்சார சாகர சமுத்தரணை கசேதோ வேதாந்த வேத்ய நிஜ வைபவ பக்த போக்கிய. பகவான பூஜை பண்ற பக்தாளுக்கு சம்சாரம்ன்ற பிறவி பெருங்கடல் சுலபமா வந்துரும்னா இந்த சின்ன கடல் ஒண்ணு என்னடா பண்ண முடியும்? உங்க அப்பா போட்டதுல நான் புண்ணியத்தை அடைஞ்சேன்னா சமுத்திரராஜன், என்னன்னா உன்னுடைய சரீர சம்பந்தம் எனக்கு கிடைச்சதே, பாகவதோத்தமன் என் பேர்ல வரக்கூடிய ஒரு புண்ணியத்தை அடைஞ்சனே, கவலையே படாத, எழுந்து போயிட்டு வா அப்படின்னு கல்ல அவுத்து விட்டு சமுத்திரராஜனே கரையில அமுச்சுட்டானா. குழந்தை போயாச்சு, கடலுக்கு அழுகுல போய் அப்படியே முழுகிட்டான்னு சமாச்சாரம் வந்துருத்த. சந்தோஷத்துல குதிச்சுட்டு இருக்கான் இரண்யகசிபு. ஆனா குருவாயூரப்பா அந்த சந்தோஷமானது நிலைக்கவே இல்லை. ஏன்னா மகா சர்ப்பை தஷ்டோப்யசன கராகார விதுதகாகிரிந்திராவக்ஷிப்தோ அகக பரமாத்ம கதர்றார் பட்டத்திரி. குருவாயூர்ல அவருக்கு நேர பாக்குற மாதிரி இருக்கு. கஷ்டம் கஷ்டம், இப்படி குழந்தை காப்பாத்தின்னு வந்தா கூட அடுத்த இந்த பாவி என்ன பண்ணிடுவானோ, அப்ப நீ மறந்து போய் காப்பாத்தாம விட்டுடுவியோன்னு குருவாயூரப்பா எனக்கு பயமா இருக்கடா. இவனோட கஷ்டம்லாம் தீங்குற வரைக்கும் என்ன கூட நீ திரும்பி பார்க்க வேண்டாம்டா குருவாயூரப்பா. அகக பரமாத்ம இவிபோ, அத குழந்தையோடயே இருந்து காப்பாத்துன்னு கத்தரார் பட்டத்திரை மண்டபத்துல உட்கார்ந்து. அவ்வளவு என்னைக்கோல இந்த கதையா இருந்தா கூட அப்ப எழுதும் போது இந்த நரசிம்ம அவதாரத்துல அவ்வளவு உணர்ச்சி பாவம். என்ன பண்ணா இரண்யகசிபு? கடைசியா ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு. அவனை பெரிய மலை மேல அழிச்சுட்டு போய் அந்த மலையிலேந்து அவனை உருட்டி தள்ளிடுங்க, யாரும் காப்பாற்ற முடியாது. கிரிந்திராவக்ஷிப்தோ, கிரினா மலை, மலையிலேந்து உருட்டி தள்ளிடுங்க, எப்படி பிழைக்கிறான் பாக்குறேன்னு உருட்டி தள்ளிட்டாளாம். உச்சி மலையிலேந்து அவன் உருள்ற சமயத்துல நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்படி தள்ளிட்டாலே நமக்கு இங்க அடிபட போறதே அங்க அடிபட போறதேன்னு கையையும் காலையும் பிடிச்சுப்போம். பிரகலாதன் என்ன நினைச்சானா, தன்னுடைய ஹிருதயத்தை கட்டியா பிடிச்சுட்டானா. ஹிருதயேன உத்வகன் ஹரியும் தன்னுடைய திருமார்பை கட்டியா பிடிச்சுட்டான். ஏன் தனக்கு அடிபட போறதேன்னு இல்ல, நம்முடைய ஹிருதய குகைக்குள்ள அந்தராத்மாவாக லட்சுமி நிருசிம்மன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காரே, இந்த பாவி நம்மளை தள்ளி விட்டுட்டானே, ஏதாவது ஒரு கல்லு நம்ம மார்ல பட்டதுன்னா உள்ள இருக்கக்கூடிய நரசிம்மமூர்த்திக்கு வலிக்க போறதே அப்படின்னு தன்னை பத்தி கவலைப்படல, ஹிருதயத்தை கட்டியா பிடிச்சிட்டான். அப்படி உருண்டுட்டே இருக்கான். குருவாயூரப்பா உனக்கு அபகீர்த்தி ஏற்படக்கூடாதுன்னு அவன் திருமார்பை பிடிக்கச்சே அவனுக்கு கெட்டது ஏற்படும்படி நீ பண்ணுவியா? காத்துட்டு இருந்த. எங்க காத்திருந்த? மலையடி வாரத்துல லக்ஷ்மி நாராயணனாக நீ 4 கையும், மகாலட்சுமியோட 2 கை, உன்னோட 2 கையோட கீழே காத்துண்ட. அப்படியே பிரகலாதனை தாங்கி பிடிச்ச, முதுக அப்படியே நீ தடவி கொடுத்த. பிரகலாதா கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த விதமான ஒரு கவலையும் இல்ல, யாரும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி குருவாயூரப்பா தாங்களே கிரிந்திராவக்ஷிப்தோ இப்படி பல ஆபத்திலிருந்து அவனை காப்பாத்தியும் இரண்யகசிபு புரிஞ்சுக்கல. அடுத்ததா அவனை எப்படி அழிக்கிறதுன்னு திட்டம் போட ஆரம்பிச்சான்னு ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை சென்னை ஆதம்பாக்கத்தில் உள்ள சிவாவிஷ்ணு ஆலயத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியின் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு சென்னை தில்லை கங்கா நகரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. ஓர் அறிவிப்பு.